தீபாவளிக்கு 3 நாள் முன்னாடி அங்கங்கே பட்டாசு சவுண்டு கேட்டுன்னு என் பையன் பட்டாசு கேட்டுட்டான். ஸோ மேலே இருந்து பழைய பட்டாசை எடுத்து கொடுத்தோன்னே எவ்வளோ ஹாப்பி பாருங்க அவன் முகத்தில். உடனே 2 பட்டாசாவது வச்சிடணுமான்னு சொல்லிட்டு போய் மழையாக இருந்தாலும் பரவாயில்ல போய் 2 பட்டாசு வச்சுட்டு வந்துட்டான். அடுத்த நாள் நம்ம சென்டரில் சின்னதாக தீபாவளி செலிப்ரேஷன் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா பசங்களும் மனசார பட்டாசு வச்சு நல்ல ஸ்வீட் சாப்பிட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படி சென்டருக்கும் ஒரு 3 நாள் லீவ் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முந்தின நாள் காலையில் நம்ம வீட்டிலே மருதாணி செடி இருக்கா. ஸோ கொஞ்சமாக மருதாணியை பறித்து பசங்க எனக்கு ஹஸ்பண்ட் எல்லாருமே நல்லா சூப்பராக மருதாணி வச்சுட்டோம். இது வந்து தீபாவளி காலையில் மழை இருந்தனால சின்னதாக மட்டும் ஒரு கோலம் போட்டுட்டு 2 வாசல்லையுமே குட்டி குட்டி கோலம் போட்டுட்டு தீபாவளி வெல்கம் பண்ணியாச்சு. அப்புறம் காலையில் ஒரு 6:30 போலயே பசங்களுக்கு நல்லெண்ணெய் குளியலுக்காக நானும் ஹஸ்பண்டும் சேர்த்து நல்லெண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டாச்சு. ஃபுல் பாடி ஃபுல்லும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அவங்க குளிக்க போயிட்டாங்க. ஸோ சைடு கேப்பில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் எப்போ தீபாவளிக்குமே இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அப்பமும் இந்த உளுந்த வடையும் மேண்டேட்டரிங்க. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் எனக்கு கை வந்த கலர் டக்குன்னு போட்டுறக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். தீபாவளி அதுமா காலையில் நல்லா சூடாக இட்லி, மட்டன் குழம்பு, இந்த மெதுவடை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ஆஹா சொர்க்கங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, ஈரல் சுவரட்டி கிரேவி, அப்புறம் இது வந்து நான் தீபாவளிக்காக பண்ண பலகாரங்கள் எல்லாத்தையும் வச்சு மனசார சாமி கும்பிட்டு தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கையால் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஸோ ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க என்னோட சும்மா ஒரு தீபாவளி அக்சசரிஸு. இதெல்லாம் போட்டுட்டு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு பந்தி பரிமாறியாச்சு. அப்பம், உளுந்த வடை, இட்லி, மட்டன் சுக்கா, அப்புறம் ஈரல் சுவரட்டி கிரேவி, நல்லி எலும்பு குழம்பு எல்லாம் நல்லா சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பட்டாசு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பட்டாசை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாரோட வீட்டுக்கும், மாமனார் வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்குன்னு ஃபுல்லாக போயிட்டு ஃபைனலாக எங்கள் வீட்டுக்கு நைட்டு வந்தாச்சு. ஸோ நைட்டு செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா பட்டாசையும் நல்லா கொளுத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். நான் பாதி எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா தீபாவளிக்கு மறுநாள் கேட்பாங்க, கார்த்திகை கேட்பாங்க. அதனால பாதியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் இதில் பாதி எடுத்து வச்சிட்டேன். ஸோ பாதி தான் வெடித்தாங்க. நல்ல மனசார சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் இந்த வருஷம் தீபாவளியை. போன வருஷம் நம்ம வீட்டில் ஒரு கூட்டமே இருந்தது. அது ஒரு விதமான ஹாப்பி. இந்த வருஷம் வந்து நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். இது ஒரு விதமான ஹாப்பி. ஸோ நல்லா ஜாலியாக பசங்களோட ரிலாக்ஸாக சின்ன சின்ன தீக்காயத்தோட இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் தீக்காயம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளி எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு வந்து மழை கொஞ்சம் கம்மியாக நல்லா அந்த மாதிரி மாறி மாறி இருந்தது. ஸோ மழை இல்லாத டைத்தில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணி ஃபைனலாக ஒரு ரீல்ஸும் எடுத்துட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ரீல்ஸ் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. நான் வந்து டேக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமோட நேம் டேக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச ஃபாலோவும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.